சமீபத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அவரோட போயஸ் கார்டன் இல்லத்துக்கே போய் லவ்வர் படத்தோட தயாரிப்பாளர் சந்தித்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களிடம் காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கியிருக்காரு. தலைவருடன் புகைப்படமும் எடுத்திருக்காரு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு ஒரு புத்தகம் கொடுத்து அதில் கையெழுத்தும் இட்டு கொடுத்துருக்காங்க. அதை தான் அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதையும் சோசியல் மீடியாக்களில் அப்லோட் பண்ணி அவருடைய மகிழ்ச்சியை தெரியப்படுத்தியிருக்காரு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதுமே ஒரு நல்ல படத்தை கொடுக்குறவங்கள பாராட்ட தவறதே கிடையாது. ஒரு தயாரிப்பாளராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், அல்லது நடிகராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு பாராட்டுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா தலைவர் போன்ற ஒரு லெஜண்ட் நம்மளை பாராட்டும் போது நமக்கே ஒரு மிகப்பெரிய ஊக்கம் கிடைக்கும். அந்த வகையில் தான் தலைவர் ஆரம்பத்திலேருந்தே இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரையும் நிறைய இளம் இயக்குனர்கள், இளம் தயாரிப்பாளர்கள், இளம் நடிகர்களை கூப்பிட்டு பாராட்டிகிட்டே இருக்காங்க. இந்த குணம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவிலேயே யாருக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.